ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ நீட் 2024 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. இந்த மார்க்குக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீட் 2024 கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸோட கட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க. எந்த கட் ஆஃப்க்கு சீட் கிடைக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த வெபினார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி MBBS படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு பேச போறாங்க. அண்ட் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெபினார்ல இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க அதை ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லா டீடைல்ஸும் வரும். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் வந்து இப்ப நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ்குள்ள போலாம். இப்ப நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2023ல என்ன இருந்திருக்கு, இப்ப என்ன இருக்க போகுது நம்மளோட அனாலிசிஸ் படின்னு பார்க்கலாம். ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023ல 602 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மார்க். இந்த மார்க்குக்கு தான் வந்து 2023ல கடைசியா கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்து +40 to 50 மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 640ல இருந்து 650 மார்க்ஸ் அந்த மார்க் தான் க்ளோசிங்கா இருக்கும். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், எனக்கு வந்து 638 இருக்கு, நான் ஓசி எனக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். அது வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தெளிவா தெரியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் கட் ஆஃப் நான் சொல்றது இதுல இருந்து தான் ஸ்டார்டிங்னு நினைச்சுக்காதீங்க. இது க்ளோசிங் கட் ஆஃப். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640ல இருந்து 650 இதுக்கு மேல தான் இருந்தா வந்து ஓசியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். 92.5 ரிசர்வேஷன். இதே பிசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல வந்து 556 வந்து இருந்திருக்கு. இதுல இருந்து நீங்க +40 to 50 மார்க்ஸ் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 606 மார்க்ஸ்க்கு மேல நீங்க எடுத்திருக்கீங்க, 610க்கு மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்கன்னு நினைக்கலாம். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா கரெக்டா தெரிஞ்சிடும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2023ல 541 வந்து போன வருஷம் இருந்திருக்கு. இந்த வருஷம் அதே மாதிரி +40 to 50. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 585ல இருந்து 590க்கு மேல இருந்தீங்கன்னா வந்து ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்கன்ற அர்த்தம் பிசிஎம்க்கு. எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 530. எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 530. அதுல இருந்து ஒரு +40 to 50 மார்க்ஸ் 580 வந்து நீங்க ஒரு சேஃபர் சைடா இருக்கும். 580க்கு மேல இருந்தீங்கன்னா எம்பிசிக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 454 வந்து 2023யோட க்ளோசிங் கட் ஆஃப். அந்த 454ல இருந்து ஒரு +40 நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 494. அதான் 40 to 50 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 494க்கு மேல வந்து இருந்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்கன்றது அர்த்தம். இருந்தாலும் இன்னமும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா 40 மார்க்ஸுக்கு மேலன்றத நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அந்த ரேங்க் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதை பார்த்தா நமக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியும். எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல வந்து 382 வந்து வந்திருக்கு. அதை போன வருஷம் அதை +40 to 50 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து சேஃபர் சைட். நீங்க உங்களோட மார்க்ஸ் என்னன்றது கரெக்டா பாத்துக்கோங்க. அண்ட் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 355 லாஸ்ட் இயர். இந்த வருஷம் உங்களுக்கு 410 அந்த மாதிரி 410 405க்கு மேல இருந்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்க. இது வந்து 92.5 ரிசர்வேஷன் நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த 40 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு மேல ஆனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோட வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்ன்றதா முக்கியம். ஏன் வந்து நான் திருப்பியும் வந்து நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் சொல்ல முடியும், எக்ஸாக்டா சொல்ல முடியும் சொல்றேன்னா அந்த ரேங்கை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. உங்களோட மார்க்கு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்கை வச்சுதான் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றத சொல்லலாம். ஆனா இப்ப எல்லாரும் வந்து மார்க்கை சொல்லிட்டு இந்த மாதிரி கேக்குறீங்க. அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து நீங்க ஓரளவுக்கு போன வாட்டி இந்த ரேங்குக்கு கிடைச்சிருக்கான்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கவங்களுக்கும் நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் காலேஜ் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு 375 அதே மாதிரி இதுல +40 to 50 மார்க்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 425 to 430க்கு மேல இருந்தீங்கன்னா பிசியில ஒரு 7.5 ரிசர்வேஷன் ஒரு சேஃபர் சைட்ல இருக்கீங்க. இதுக்கு கம்மியா இருக்கீங்க, ஒரு 410 இருக்கு, இல்ல வந்து 400 இருக்கு, கிடைக்குமானா இப்போதைக்கு நம்ம அனாலிசிஸ் படி கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அந்த நான் சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து கட் ஆஃப் வந்து தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல, ஒரு 20 to 30 மார்க்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருந்தால் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால்தான் தெரியும். பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா
2023 வந்து 347 வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ப்ளஸ் வந்து 50 மார்க்ஸ் 397 390க்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம் சேஃபர் சைடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 385, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 385 வருது உங்களுக்கு. அப்புறம் ஒரு ப்ளஸ் 40 to 50 மார்க்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா 430 அபவ் இருந்தால் ஒரு சேஃபர் சைடு இருக்க மாதிரி இருக்கும். இது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 347, அப்போ உங்களுக்கு 50 மார்க்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 397 வந்துடும் உங்களுக்கு. அது எஸ்ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 347, எஸ்டிக்கும் வந்து 347 தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் 397 இல்லை ஒருவேளை எஸ்சி எஸ்டிக்குலாம் நம்ம பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 தான் ஃபீஸ் வந்து வரும். கவர்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 18,000 தான் வரும். இதே வந்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் எடுக்கிறீங்கன்னா 4.5 lakhs இயர்லி வந்து வரும். இதே வந்து நீங்கள் ப்ரைவேட்லேயே ஜாயின் பண்ணுறீங்க, ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் சீட்டே ஜாயின் பண்ணுறீங்கன்னா 13.5 lakhs வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24.5 lakhs கிட்ட வரும். அது ஒரு வேளை ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 lakhsக்கு வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம எம்பிபிஎஸ்க்கு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் எல்லா டவுட்ஸையும் வந்து நம்ம இந்த வெபினாரில், ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்ட் கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டும் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம அந்த வெபினாரில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேரை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க.